ஹாய் ஹலோ வெல்கம் எவரிபடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்டோரிஸ் வித் சிவா வித் யுவர் ஹோஸ்ட் சிவா. ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் கொடுக்குற லைக் தான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 டிஃப்ரெண்ட் சைடு ஹசல் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சைடு ஹசல்லாம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்துட்டு முன்னாடியே நிறையா மணி மேக்கிங் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கேன். கரெக்டாக எல்லாமே ஆன்லைன் ரிலேட்டடாக இருந்திருக்கு. இது வந்துட்டு ஆன்லைன் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ரிலேட்டடாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் எப்போ வேணால் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். நான் இவ்வளோ நாள் சொன்ன ஐடியாஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மல் நீங்களும் சம்பாதிக்கலாம், ப்ளஸ் அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம். கரெக்டாக. ஸோ இதில் வந்து என்னன்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு மெயின் ஹசல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, லைக் மெயின் ஒர்க்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அதை மாற்றணும். ஸோ அப்போ அதுதான் வந்து சைடு ஹசல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு லைக் இப்போ நார்மலாக துருத்துருன்னு எல்லாருமே இருப்பாங்களே, எல்லாருமே இதே பண்ணிட்டு இருப்பாங்களே. ஆமால, கரெக்ட்டா சொன்ன சந்தோஷ். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு. ஸோ நான் வந்துட்டு 5 டிஃப்ரெண்ட் சைடு ஹசல் ஐடியாஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதில் ஏதாவது ஒன்று நான் வந்துட்டு உங்களுக்காக லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு சைடு ஹசல் எடுத்து அதை நான் நேராக போயிட்டு நான் வந்து லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டான ஒரு சைடு ஹசலுக்கு போயிடலாம். அதை வந்து நீங்கள் மைன் ஹசலாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் சைடு ஹசல் என்னன்னா லைக் ஃப்ளிப்பிங் ஐட்டம்ஸ் ஃபார் ப்ராஃபிட் ஆன் eBay. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் சைடு ஹசல். நான் ஏன் வந்துட்டு இது ரொம்ப பெரிய சைடு ஹசல் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு எக்கச்சக்க காசு சம்பாதிப்பாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு லைக் நான் ஆன்லைனில் வந்துட்டு eBay மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு லைக் இப்போ அமேசானில் செல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் எடுத்துக்கலாம், OLX எடுத்துக்கலாம் இந்தியாவுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துல இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு ஐஃபோனை விற்கிறதுக்கு போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐஃபோன் வந்துட்டு அரௌண்ட் லைக் ஒரு 50,000 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐஃபோனோட ஒரிஜினல் காஸ்ட் வந்துட்டு 1 lakh rupees. அதை வந்து 50,000 ருபீஸ் போட்டுருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஐஃபோன் நீங்கள் வாங்கிட்டு அந்த ஐஃபோனுக்கு ஏதாவது இப்போ வந்துட்டு ஏதாவது ஏன் அது 50,000 ருபீஸ் போட்டுருப்பாங்கன்னா ஏதாவது வந்துட்டு பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டு இல்லைன்னா நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதை என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லேயே போட்டு விற்கலாம். இல்லைன்னா வந்துட்டு eBay, OLX அதெல்லாம் போய்ட்டு நீங்கள் விற்கலாம். ஒரு 10,000 ருபீஸ் இல்லை 15,000 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சதுக்கு கூட உங்களால் விற்க முடியும் அதை. ஸோ இது வந்துட்டு லைக் ஃப்ளிப்பிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம், ஃப்ளிப்பிங் இன்ஸ்டாகிராம் பேஜஸ். ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக் என்னன்னா, உங்கள் கையில் வந்து ஸ்டார்டிங்கில் காசு இருக்கணும், ப்ளஸ் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து யார் வேணால் உங்களை ஏமாற்றலாம். கரெக்டாக. இப்போ வந்துட்டு அவங்களே வந்து ஒரு ஃப்ளிப்பராக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க இப்போ வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை தள்ளி விடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நிறைய ஸ்கேம் ஆயிடக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் மணி இன்வால்வ் பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும் இந்த ஃப்ளிப்பிங் ஐட்டம்ஸில் சொல்லிட்டு. ஸோ இன்னொரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லைக் நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ காலேஜில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மர்ச்சன்டைசிங் பண்ணலாம். இப்போ ஒரு நிறைய பேர் எல்லாருமே சேர்ந்து ஒரே டைமில் வந்துட்டு ஷர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லைக் எப்படின்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்னதாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு சைடு ஹசல் ஒரு மர்ச்சன்டைஸ் ஸ்டோர் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஷாப்பிஃபை ஸ்டோர் ஆரம்பிச்சு அதுவரையே நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலாம். இல்லை நீங்கள் கிராஃப்ட்ஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிராஃப்ட்ஸ் பண்ணி அதை நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்மாலான ஒரு சைடு ஹசல் ஐடியாஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் எதில் போய்ட்டு நீங்கள் கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஃபிட்னஸ் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு நான் ஃபிட்னஸ் ட்ரெயினர் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு நிறைய ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மெடிடேஷன்லாம் நிறைய பண்ணுறீங்க, லைக் உங்களோட லைஃப் டயட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து இப்போ வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக. ஸோ அதனால் வீட்டில் உட்காந்துருக்கும் போது நிறைய பேர் வந்துட்டு வெயிட் கெயின் ஆகிறாங்க, வெயிட் லாஸ் ஆகிறாங்க, ஒழுங்காக இருக்க டயட்டில். ஸோ உங்களுக்குலாம் அது வந்துட்டு கிளியராக உங்களுக்கு நல்லா தெரியும், நான் வந்துட்டு நல்லா டயட் வச்சுருக்கேன், நான் வந்து நல்லா ஃபிட்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆகலாம். நாட் ஒன்லி இன் ஆன்லைன், ஆஃப்லைன்லேயும் நீங்கள் ஆகலாம். யாராவது உங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் ஒரு 10 பேர் இருந்தால் கூட அவங்களுக்குலாம் வந்துட்டு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணி கூட அவங்களுக்கு நீங்கள் ஃபிட்னஸ் சொல்லி கொடுத்து அவங்கள வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் லைஃப்பை. ஸோ இந்த மாதிரி வேற ஒருத்தங்களோட லைஃப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களாலையும் க்ரோ ஆக முடியும். உங்களுக்கு மணி ஏர்னிங்கும் வரும், ப்ளஸ் உங்களுக்கு ஹாப்பினஸும் வரும். ஸோ ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் தான் வந்துட்டு நான் சொல்ல வேண்டிய ரெண்டாவது பெஸ்ட் சைடு ஹசல் ஐடியா. நாளை காலை 25 நாம வேலை கொடுக்க போறோம்டா.
ஸோ மூணாவது பெஸ்ட் சைட் ஹசல் ஐடியாவுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் காமிக்கிறேன். நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஃபாலோ பண்ணுவேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அவர் வந்துட்டு மென்டார்ஷிப் குரூப் மென்டார்ஷிப் அதுக்கப்புறமா அந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் நான் அடுத்து சொல்ல போகிறது. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த இது காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஷ்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, சௌரவ்னு சொல்லிட்டு. அவங்கள தான் வந்துட்டு நான் ஃபிட்னஸ்க்கு நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். ஸோ வந்துட்டு இப்போ அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதே இதை வந்துட்டு நானும் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அவரோட டயட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நான் அவரோட இதில் ஜாயின் பண்ணல. ஆனாலும் வந்துட்டு நான் நிறையா இந்த மாதிரி பண்ணுவேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்தியா ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆகலாம். ஸோ நீங்கள் ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆனீங்கன்னா லைக் நிறைய பேருக்கு சொல்லி தரலாம். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் நடத்துறதுனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் அதையே நீங்கள் இன்னும் ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்துட்டு ஒரு கோர்ஸாகவே கன்வெர்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்கணும். லைக் பர்சனல் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு பிடிஸ் அப்படின்னு நீங்கள் வந்து இன்னொருத்தங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் இல்லைன்னா குரூப் ட்ரைனிங் பண்ணுங்க லைவா. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்துட்டு லைக் கஜாபி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கோர்ஸஸ் செல் பண்ணும்போது அவங்க வந்து அதில் வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதை ஈஸியாக ஸ்கேல் அப் பண்ணலாம். நீங்கள் ஒரு டைமில் உட்காந்து 1 வீக்கில் உட்காந்து நீங்கள் அந்த கோர்ஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் செல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஐடியாஸ் நீங்கள் வந்து எப்படி ஸ்கேல் அப் பண்ணணும்னு யோசிக்கணும். ஸோ இதை நான் எப்போ ஸ்கேல் அப் பண்ண சொல்லணும்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட குரூப் கோச்சிங் கால்ஸ்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகும்போது, இல்லைன்னா உங்களோட ஒன் மென்டர்ஷிப் நல்லா சக்ஸஸ் ஆகும்போது, இல்லைன்னா உங்களுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப பர்சனலைஸாக இருக்கா. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ரேட் கம்மியாக வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்ல எக்ஸசைஸ்லாம் அவங்களுக்கும் சொல்லித்தரலாம். ப்ளஸ் அவங்களும் வந்துட்டு அவங்களோட பாடி வெயிட் அவங்களோட பாடி டயட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு டயட்ஸ் பிளான்ஸ் ஃபார் 30 to 35 kg வெயிட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்துட்டு 2வது இது. 3வது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட பர்சனல் பிராண்டு தான் வந்துட்டு உங்களோட 3வது இது. பர்சனல் பிராண்ட்னா என்னடா, நான் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட ஸ்கில்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் நல்லா கிட்டார் வாசிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டார் வந்து நீங்கள் வாட்சி நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் போடலாம், ரீல்ஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு வந்துட்டு நிறையா ஃபாலோவர்ஸ் க்ரோ ஆவாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு இதிலே வந்துட்டு ஆன்லைன் டியூட்டரிங் நடத்தலாம், கிட்டார்ஸ் நீங்கள் செல் பண்ணலாம், ரீசெல் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையோ இல்லைன்னா உங்களோட பர்சனல் பிராண்ட் உங்களோட யூடியூபோ ஃபேஸ்புக்கோ எதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு நிறையா வேறு யாராவது இப்போ ஏதாவது ஒரு கோச்சிங் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டார் கோச்சிங், அவங்கள நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் உங்களோட இதில். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்மால் சைட் ஹசல் தான். நீங்கள் வந்துட்டு டெய்லி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சது தான் பண்ண போகிறீங்க. கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு கிட்டார் வாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது தான். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ கிட்டார் டியூட்டோரியல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ கிட்டார் டியூட்டோரியல்ஸ் இவங்க வந்துட்டு வெறும் ஃப்ரீ லெசன்ஸ் மட்டும் தான் நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க வந்து பிஸ்னஸும் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஃப்ரீயாக போடுறதுல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் அக்வயர் ஆவாங்க. லைக் யாருக்கெல்லாம் கிட்டார்ஸ் பிடிக்குமோ, நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி டார்கெட்டட் கஸ்டமர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே அக்வயர் ஆவாங்க. ஸோ அது வழியாக நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களால் வந்துட்டு அடுத்தடுத்த லெவலில் உங்களால் ஸ்கேல் அப் பண்ண முடியும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் அதே சொன்ன மாதிரி தான் நான் பர்சனல் பிராண்ட் பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் செல்லிங் லைக் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ப்ராடக்ட் செல் பண்ணுறது தான். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான் FBAன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஷாப்பிஃபைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ வந்துட்டு கையில் கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஷாப்பிஃபைல வந்து நீங்கள் அதை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ப்ரொமோட் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு உங்களோட ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. ஸோ இது வந்துட்டு ஷாப்பிஃபைல நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய பேரை ஹையர் பண்ணி நீங்கள் வந்துட்டு நிறையா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணதான் உங்களால் வந்து சேல் பண்ண முடியும். இல்லை ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாக நீங்கள் காஸ்ட் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு அதை வந்துட்டு ரெடி பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சைட் ஹசல் ஐடியா. இல்லாட்டி நான் வந்துட்டு டிஜிட்டலில் நான் எதாவது செல் பண்ணேன், டிஜிட்டல் கேலண்டர்ஸ் இருக்குது, டிஜிட்டல் புக்ஸ் இருக்குது, லைக் டிஜிட்டல் கிரையான், லைக் டிஜிட்டல் பெயிண்டிங் புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லைக் டிஜிட்டலில் வந்துட்டு வேறு லைக் எடிட்டிங்கில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கேரிகேச்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு சைட் ஹசல் ஐடியாஸ் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கலரிங், நீங்கள் வந்துட்டு டிராயிங் நல்லா பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து வெறும் கேரிகேச்சர் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு கலரிங் புக் மாதிரி நீங்கள் ஒரு கலரிங் புக் ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் Etsy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணலாம், லைக் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே செல் பண்ணலாம். லைக் மோஸ்ட்டாக ரிலேட்டட் டு லைக் கிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் தான். ஸோ அதனால் நீங்கள் இதில் செல் பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு இது வழியாக வாங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு லைக் அதுலேருந்து உங்களுக்கு காசு வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்மால் சைட் ஹசல் ஐடியாஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு
நான் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் சைடு ஹஸ்ல் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு பிடிஎஃப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோ எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரியே தான் இந்த வீடியோக்கு வந்துட்டு 200 லைக்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் வந்துட்டு அந்த பிடிஎஃப் நான் வந்து பின் பண்ணுறேன். ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 100 டிஃப்ரெண்ட் சைடு ஹஸ்ல் ஐடியாஸ் வந்து நான் வந்துட்டு அதில் போட்டிருக்கேன். ஸோ நிச்சயமாக அந்த ஐடியாஸ் எல்லாமே நான் வந்துட்டு வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் பேசுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்கலாம். உங்களுக்கு அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம். ப்ளஸ் என்னால் எனக்கு வேறு எதுவும் ஐடியா வரலன்னா, எனக்கு எதாவது ஐடியா வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். எனக்கு எதுவும் ஐடியா வரலன்னா நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் இருப்பாங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மெயினாக என்ன பண்ண வேண்டியதுன்னா நிறைய கற்றுக்கணும். எப்படிலாம் நம்ம லேர்ன் பண்ணி எப்படிலாம் நம்ம ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்துட்டு நம்மளால் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி சைட் ஹஸ்ல்ஸ் ட்ரை பண்ணி அதை உங்களால் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் நம்மளோட சேனலோட அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபேமிலியோட லாங் டேர்ம் கோல் என்னன்னா, நம்ம ஒரு சைடு ஹஸ்ல் இல்லாட்டினா நம்மளோட ஒரு ஹஸ்ல் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் கோல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வந்து டைம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய சம்பாதிக்க முடியும். ஏன்னா வந்துட்டு ரிச் டேட் புவர் டேட் அப்படின்றதுல வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரிச் டேட் என்ன சொல்லுவாங்கன்னா எப்போவுமே வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு லைக் அவங்களோட பையனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு ஒரு 100 rupees சம்பாதிச்சா கூட அதில் வந்துட்டு 50 rupees வேற ஒருத்தனை கொடுத்து ஒர்க் பண்ண வச்சுட்டு நீ அந்த 50 rupees கமிஷன் எடுத்துக்கிட்டா கூட அது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் தான். கரெக்டாக? ஏன்னா வந்துட்டு நீ உன்னோட டைம் நீ ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸ்பெண்ட் பண்ணாமல் உனக்கு 50 rupees வருது. ப்ளஸ் அவன் இன்னொருத்தன் டைம் உனக்காக ஸ்பெண்ட் பண்ணுறான். அவன் வந்துட்டு 50 rupees தான் சம்பாதிக்கிறான். கரெக்டாக? ஆனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணானா, இப்போ வந்துட்டு நீங்கள் அதில் கமிஷன்லாம் ஏற்றி வைக்கலாம். நீங்கள் வந்து என்ன மெயினாக என்ன வேண்டியது வந்துட்டு ஒரு டீம் பில்ட் பண்ணும். ஸோ டீம் பில்ட் பண்ணி அதை வச்சு நம்ம க்ரோ பண்ணுறது தான் வந்துட்டு பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ கமெண்ட்ஸில் போட வந்துட்டு உங்களுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டு நிறைய பேசி நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரொம்ப பெரிய மெயின் கீ. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இப்போ என்னதான் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் கூட நீங்கள் அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா உங்களால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. வெறும் கேட்டுட்டு இருக்கிறதுல மட்டும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிச்சயமாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீ சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. அண்ட் மறக்காமல் அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். சியர்ஸ்.